திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 1551ஆம் ஆண்டு பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் ராமச்சந்திராபுரத்தில் வேங்கடையர் பத்மாவதி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தத்தாத்ரேயர். தந்தை வழி நின்று வேத பாராயணங்களை பாலகனாக இருந்தபோதே கசடரக் கற்றவர். இந்த மகான் வாழ்ந்த சமகாலத்தில் தஞ்சையில் தொடர்ந்து 4 ஆண்டு காலம் மழை பொழியாத காரணத்தால் கடும் வறட்சியை சந்தித்தது தஞ்சை பூமி. தஞ்சையை ஆண்ட அரசர் அச்சுதப்ப நாயக்கர் கவலையுடன் அரசவையை கூட்டி மழை வருவதற்கான யாகங்களை நடத்த வேண்டும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று உத்தரவிடுகின்றார். மிக பெரும் வேத விற்பனர்களை எல்லாம் வரவழைத்து யாகங்கள் தொடங்கப்பட்டு 7 நாட்கள் ஆன பிறகு மழை வருவதற்கான அறிகுறிகளே இல்லாத நிலையில் திருவரங்க பெருமாளின் சந்நிதியில் 20 வயது இளைஞர் ஒருவர் தினம்தோறும் பாடல்களை பாடி சுகந்த தூப கைகரியம் செய்து வரும் தத்தாத்ரேயர் என்கிறவரை இந்த யாக குண்டத்திற்கு முன் வரவழைத்து பாடச் செய்தால் நம் நோக்கம் நிறைவேறும் என்று தலைமை புரோகிதர்களின் எதிர்ப்புக்கு இடையில் ஒருவர் மன்னரிடம் முறையிடுகின்றார். உடனே ஆக வேண்டியதை செய்ய சொல்கிறார் மன்னர். புரோகிதர் குழு தத்தாத்ரேயரை அணுகி விபரத்தை சொல்லி யாகம் நடத்தும் இடத்திற்கு அழைக்க, வேண்டாம், நான் அரங்கனை நினைத்து காவிரி ஆற்றில் நின்று வருண ஜபம் செய்கின்றேன். எனக்கு ஒரு குடம் நீர் ஏற்பாடு செய்யுங்கள். நம்பிக்கையுடன் அரங்கனை நோக்கி தலையில் கும்பத்தை வைத்துக்கொண்டு காவிரி ஆற்றில் நின்ற நிலையில் மேகராக குறிஞ்சியில் சௌராஷ்டிர மொழியில் அரங்கனை மனதில் நிறுத்தி வருணனை நோக்கி தன் தாய்மொழியான சௌராஷ்டிர மொழியில் மனம் உருகி பாட, காலை வேளையில் தொடங்கிய தத்தாத்ரேயரின் இந்த தவத்தை புரோகிதர்கள் உள்ளிட்ட மக்கள் திரண்டு வந்து பார்க்கின்றனர். ஒரே நாளில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. மாலை பொழுது வந்ததும் மேகக்கூட்டம் திரள மகிழ்ச்சி தாங்காமல் மக்கள் ஆர்வரித்தனர். மழை பெய்ய தொடங்கியதும் கரைக்கு வருகிறார் தத்தாத்ரேயர். மழை தொடர்கிறது. மாமழையாக மாறி 3 நாட்கள் இடைவிடாது பெய்த மழையால் தஞ்சையை சுற்றி உள்ள ஏரி, குளம், கிணறு என அனைத்துமே நிரம்பிய நிலையில் இனியும் மழை தொடர்ந்தால் நாட்டிற்கே கேடாக முடியும் என்று எண்ணிய மக்கள் மீண்டும் தத்தாத்ரேயரை வணங்கி மழை போதும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். தத்தாத்ரேயர் மீண்டும் பாடலை பாடி மழை பொழிவினை நிறைவு செய்கிறார். தஞ்சை மன்னர் தத்தாத்ரேயர் அவர்களை அழைத்து அரச மரியாதையை செய்து தங்க காசுகள் உள்ளிட்ட பரிசு பொருட்களை தாம்பாளத்தட்டு நிரம்ப வழங்குகிறார். அனைத்தையும் புன்னகையுடன் மறுதளித்து விட்டு கிளம்புகிற நேரத்தில் அச்சுதப்ப நாயக்க மன்னரே அருகில் வந்து தம் கழுத்தில் இருந்த ரத்தின மாலையினை எடுத்து தத்தாத்ரேயர் கழுத்தில் அணிவிக்கிறார். மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் மன்னர். நேராக திருவரங்க கோயிலுக்கு வந்த தத்தாத்ரேயர் மன்னர் அணிவித்த ரத்தின மாலையை அரங்கனுக்கு அணிவிக்க அர்ச்சகரிடம் வழங்குகிறார். இதை அறிந்த மன்னர் ஒரு நாள் திருவரங்க கோயிலுக்கு வருகிறார். என்னிடமிருந்து எந்த பொருளையும் பெற்றுக்கொள்ளாத தத்தாத்ரேயர் அவர்களுக்கு முதல் மரியாதையாக அதிகாலையில் வழங்கப்படும் பிரம்மதுளசி தீர்த்தத்தை வழங்க வேண்டும் என்றும், தத்தாத்ரேயர் காலத்திற்கு பிறகு அதிகாலை வேளையில் அரங்கனின் விஸ்வரூப தரிசனத்திற்கு வரும் பக்தர்களில் சௌராஷ்டிரர் இருந்தால் அவர்களுக்குத்தான் முதல் தீர்த்தம் வழங்கப்பட வேண்டும் என்று பட்டயம் எழுதி மன்னர் ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்திற்கு வழங்கியதாக வரலாறு சொல்கிறது. இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.